விஜயும் காவேரி வந்து பேச முடியாமல் வந்து மனசுலேயே வந்து பேசிட்டு அப்படியே பிரியிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. இங்கே காவேரி விஜய் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் காவேரி திட்டுறாங்க. போதும் டி ஃபீல் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேண்டிய வேலையை பாரு, அந்த பையனை நினச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்து அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இங்கே காவேரி வந்து விஜயோட நினைப்பாகவே இருக்காங்க. அவங்களால மறக்கவே முடியல. விஜய் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே விஜயால் எந்த வேலையும் செய்ய முடியல, வேலைக்கும் போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. காவேரியோட ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிவிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற தாத்தா வந்து உனக்கு தான் தெரியுது இல்லைப்பா, காவேரி இல்லாமல் உன்னால் இருக்க முடியலன்னு, அப்புறம் ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு, அவளுக்கும் தெரியும்ல என்னை விட்டு அவளால் இருக்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்காக வந்து என்கிட்ட வரல, அவள் இங்கே இருக்க சொல்ல வேண்டியது, அவள் எப்படிப்பா சொல்வா, அவள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கார்ல எல்லா விஷயத்தையும் எப்படி சொல்வா, நீ தான் அவளுக்கு புரிய வச்சிருக்கணும். ஏன் உன்னை தேடி சாவி கொடுக்க வந்தாலே இவ்வளோ பிரச்சனை ஆச்சுல்ல, சாவி கொடுக்க எதுக்காக வந்தா, உன்னை தேடி ஏண்டா வந்தா அப்படின்னு, அப்படி உங்களை பற்றி பேசுறதுக்கு தான் வந்தா, உங்ககிட்ட சாவி கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அந்த சாக்கை வச்சு உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கா, அந்த அளவு பொம்பளை பிள்ளையே இந்த அளவு தைரியமாக வந்திருக்குன்னா அப்போ நீ ஏன்டா இப்படி இருக்க தாத்தா, ஏன் தாத்தா இப்படிலாம் சொல்கிறீங்க, வேற என்ன சொல்கிறது, தைரியமாக போய் பேசு, ஓன் பொண்டாட்டி தானே கூட்டணும் வா அப்படின்னு. தாத்தா நிச்சயமாக சொல்கிறேன் தாத்தா, என்னை பற்றி அவங்க அவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் வந்து நான் நிரூபித்து, நான் நல்லவன் சொல்லிட்டு நிரூபித்து, அதே மாதிரி காவேரி அவங்க சம்மதத்தோடய நான் கூட்டிகிட்டு வருவேன் தாத்தா, இழந்த அன்பை மறுபடியும் நான் மீட்டுவேன் தாத்தா அப்படின்றாரு. இதுதான்டா என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும். தாத்தா இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்னோட விளையாட்டு எப்படி ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லிட்டு, எப்படியாவது காவேரியோட தானே தாத்தா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சந்தோஷம் அடைகிறார் தாத்தா. இங்கே வந்து காவேரி நினச்சி விஜய் வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஏற கட்டி சாமானை ஏற கட்டிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்லடி அப்படி சொல்லிட்டு, ஆமாம் வாடகை தான் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி தான் கொடுக்கணும், இங்கே எப்போவுமே வாடகை அதிகமாக தான் இருக்குல்லடி, நம்ம ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாமே. பிரச்சனை பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஏன் அத்தை பிரச்சனை பண்ண வந்திருக்கணும், நான் என் பொண்டாட்டி பார்க்க தான் அத்தை வந்தேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் பொண்டாட்டி, தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, அப்போது காவேரி ஏன் பொண்டாட்டி இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எங்கேனாலும் எங்களை வாழ விட மாட்டியா, வேணும்னு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாம் திட்டுறாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம குமரன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க விஜய், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, நீ தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, இங்கே பாரு இங்கேருந்து போ தம்பி அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சொல்கிறாங்க. உடனே நிவீன் வந்து என்ன சொல்கிறேன்னு திரும்ப தவிக்கிறாரு. ஏன் உங்கள் பங்குக்கு ஏதாவது சொல்லுங்கள், என்னை திட்டுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் சரி எல்லாருமே சரி என்ன திட்டினாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் இதே வீட்டில் தான் தங்க போகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிங்க, இதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அத்தை அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. என்ன இவன் இப்படிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ தேவையில்லாமல் தகராறு பண்ண வந்திருக்கியா, ஏன் அத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் உங்கள் மருமக அத்தை, இப்படி பேசலாமா, இது என் மாமியார் வீடா, எப்படி நீ அக்ரிமெண்ட் போட்டல அதோட முடிஞ்சிச்சு, அக்ரிமெண்ட் தானே அத்தை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எடுத்து அவங்க கண்ணு முன்னாடியும் காவேரி முன்னாடி அப்படியே கிழிச்சு தூளாக போடுறாரு. அத்தை இப்போ என்ன சொல்கிறீங்க, அக்ரிமெண்ட் நான் தான் போட்டேன், அக்ரிமெண்ட்டை நானே கிழிச்சிட்டேன், அதனால் அக்ரிமெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இப்போது எப்படி வந்து காவேரியோட வந்து என் பொண்டாட்டின்னு கேட்குறீங்களா, நான் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்காத்த, அப்போது அவளோட புருஷன் நான் தானே, இப்போ சொந்தம் கொண்டாடலாம்ல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருப்பா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாது, இந்த வீட்டிலலாம் நீ தங்க முடியாது, முதல்ல கிளம்பு, என்னத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, ரெண்டு மருமகளும் இந்த வீட்டில் இருக்காங்க, நான் இருக்கக்கூடாது அத்தை, இப்படி பேசுறீங்க அத்தை நியாயமா அப்படின்னோடனே, என்ன பொண்டாட்டி நீ கூட சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி. பார்ப்பா இங்கேருந்து கிளம்ப போறியா பிள்ளை, சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் இந்த வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னேன், இந்த ரூமில் தங்க போகிறேன்னு சொன்னேன்னா பக்கத்து ரூமில் தான் அத்தை தங்க போகிறேன், பக்கத்து ரூமில் தான் நான் வாடகைக்கு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் இங்கேருந்து கிளம்பும்போது காவேரியோடு தான் கிளம்பணும்னு முடிவு பண்ணி எங்கள் தாத்தா கிட்ட சத்தியம் கூட பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.